இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதிர்கால தாய்மார்களாகிய பெண் குழந்தைகளுக்கான உணவு பார்க்கலாம். இப்போ பெண் பிள்ளைகளை சரி ஆண் பிள்ளைகள் 2 பிள்ளைகளையுமே நம்ம எப்படி வளர்க்குறோம்? அதுவும் அதிகமாக பெண் பிள்ளைங்கள வேலையே செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படித்தா போதும் அப்படின்னு பெட்டை விட்டு கீழே இறங்காமல் இப்படி பண்ணுற தாய்மார்களை மட்டும் தான் சொல்கிறேன். நான் எல்லா தாய்மார்களையும் சொல்லவே இல்லை. புள்ள சாப்பிட்டோம், புள்ள சாப்பிட்டோம், புள்ள ஆசையாக கேட்குதுன்னு போய் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, நல்லா ஜங்க் ஃபுட்டுங்கள்லாம் நல்லா வாங்கி கொடுத்து அந்த குழந்தையோட வயிறு, அந்த இடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடையே இருக்காது. தலகாணி மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்கும். வயிறு டயர் வச்சு சுத்தினா மாதிரி வயிறு வந்து சுற்றி கொலஸ்ட்ரால் தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு பெண் குழந்தைங்கள ஒன்று வேலை செய்கிற பெண் குழந்தை, இப்போது கிராமத்தில் இருக்கிற பெண் குழந்தைலாம் கழனி வேலை செய்யுமா? கழனி வேலை செய்யாத குழந்த கூட சைக்கிள் ஓட்ட பெரிய பிள்ளை ஆன பிறகு கூட நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிற பெண் குழந்த 2 தட்டு சாப்பாடு கூட கிராமத்தில் சாப்பிடும். அதுக்கு ஜீரணம் ஆகும். ஆனால் டவுனில் இருக்கிற குழந்தைங்க செல்லம் கொஞ்சுறன்ற பேரில் இஷ்டத்துக்கு அந்த புள்ள ஆசையாக கேட்குதுன்னு பானிபூரி இது அதுன்னு ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கர் மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து ஒன்றா கொடுத்துட்றீங்க. இஷ்டத்துக்கு அதுங்க சாப்பிட்றத அழகு பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிட்ட உடனே எல்லா குழந்தைக்கும் இப்போ முன்ன மாதிரி குழந்த பிறந்துருதா கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் நிறைய குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் தான் இட்டுன்னு சுற்றணுமே. இப்போ அவங்க ஆசையாக சாப்பிட்றது ஆசையாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றீங்களா. ஆனால் கல்யாணம் ஆன உடனே டெஸ்ட் டியூப் பேபி இது அதுன்னு போய் 10 லட்சம் செலவு பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் எவ்வளோ சித்திரவதை தெரியுமா தெரியுங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு தலையில் ஒரு பாரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க உடலால் சுமக்க போகிற பாரத்தை உங்களால் எதனா வாங்க முடியுமா? அதனால் தயவு செஞ்சு கூழ், கம்பங்கூழ், கேழ்வரக்களி, அதுக்கப்புறமா உளுந்தங்களி, சத்து மாவு கஞ்சி, சத்து மாவுலேயே கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் சாலடு, வெஜிடபிள்லேயே ஜூஸு, இன்னும் நல்ல நல்ல உணவு வாழைப்பூ பொரியல், அத்திக்காய் பொரியல், நம்ம பாரம்பரியம் நிறைய காய்கறி சுண்டக்காய் கடையில் அதெல்லாம் நிறைய வீட்டில் செய்யறதே கிடையாது. இந்த மாதிரிலாம் நல்லா செஞ்சு கொடுங்க. ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுங்க. தேங்காய் பால் தேவமத்தமான உணவு. தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு தேங்காய் பால். இந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸில் தினமும் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல நல்ல உணவு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற உணவு. தயவு செஞ்சு இந்த மாதிரி உணவு கொடுங்க. நான்வெஜ் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க கூட நாட்டுக்கோழி, அதுக்கப்புறமா வந்து மட்டனு, சின்ன செதில் உள்ள மீன் இதெல்லாம் நல்லா சமைச்சு கொடுக்கலாம். நான்வெஜ் பிடிக்காதவங்க விட்டுடுங்க. நான்வெஜ் பிடிக்கிறவங்க நல்ல கொ வறுவலாக செஞ்சு சாப்பிடாம குழம்பா செஞ்சு கொடுங்க. நல்ல உணவாக வீட்டில் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பேர் பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த வீடியோவே போடுறேன். சுவிட்சை தட்டினா எப்படி ஃபேன் சுற்றுதோ, இங்கே நல்ல உணவு மாற்றிட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறுத்துனீங்கனாவே உங்கள் உடம்பு நல்லாயிடும் ஃப்ரெண்ட்ஸ்.